வணக்கம் அழகான உள்ளங்களே. கண்ணன் சோல்ஃபுல் லைஃப் அமைதியின் உங்கள் சரணாலயத்திற்கு மீண்டும் வருக. நான் உங்கள் கண்ணன். நம்முடைய சேனல் பக்தி மற்றும் கோயில்களை பற்றிய விவரங்களை தருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாகும். எனவே இதை போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் எதிர்வரும் வீடியோக்களில் நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை காணலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். காஞ்சிபுரம் சுப்பிரமணியர் கோயில், குமரக்கோட்டம். புராண பெயர் செனாதீஸ்வரம் என்று அறியப்பட்ட இது காஞ்சியில் உள்ள முருகன் கோயில்களில் ஒன்றாகும். கந்தபுராணம் தோன்றிய தலமும் கந்தபுராணம் அரங்கேறிய தலமும் இதுதான். மூலவர் சுப்பிரமணியசாமி ருத்ராட்ச மாலையுடனும் கையில் கமண்டலமும் கொண்டு தரிசனம் தருகிறார். இடப்புறமும் வலப்புறமும் வள்ளி, தெய்வானை தேவியர்கள் தனித்தனி சந்நிதிகள் கொண்டுள்ளனர். அனந்த சுப்பிரமணியர் என்கிற நாக சுப்பிரமணியரின் உலா திருமேனி இத்தலத்தின் சிறப்பு மூர்த்தமாகும். மேலும் இவரது வலக்கரம் அபயமாகவும் இடக்கரம் ஊறு முத்திரையும் கொண்ட எழில் தோற்றத்துடன் உள்ளது. நாக சுப்பிரமணியரின் திருமேனிக்கு 5 தலை நாகம் குடை பிடிப்பது போல் நின்றுள்ளதோடு வள்ளி தெய்வானை உலா திருமேனிகளுக்கு 3 தலை நாகம் குடை பிடிப்பது போலும் காட்சி தருகிறது. மேலும் சந்தான கணபதி திருவுருவமும் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கும் நடுவில் இக்கோயில் தாபிக்கப்பட்டுள்ளதால் இது சோமசகந்தரை பூர்த்தி செய்வது போல் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் வைகாசி 11ஆம் நாள் பிரம்மோற்சவத்தில் வள்ளியுடன் சேர்ந்த சுப்பிரமணியருக்கும் ஐப்பசி கந்த சஷ்டியில் தேவசேனாவுடன் முருகனுக்கும் திருமணம் நடக்கிறது. கந்த சஷ்டி திருவிழாவின் போது இந்த கோயிலை 108 முறை சுற்றி தங்கள் கோரிக்கைக்காக பக்தர்கள் வேண்டுவார்கள். வைகாசி விசாக பெருவிழாவும் திருக்கார்த்திகையும் இங்கு சிறப்பு. இது தவிர செவ்வாய், வெள்ளி, பரணி, கார்த்திகை, பூசம், சஷ்டி முதலியன இங்கு சிறப்பான நாட்களாகும். நாகஸ்கந்த வழிபாட்டிற்காக இந்த விக்கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது. இவரை வழிபட்டால் திருமணத்தடை, நாக தோஷம் விலகும் என்பது ஐதீகம். பிரார்த்தனை நிறைவேறியதும் நாகஸ்கந்தருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றனர். மூலவர் சுப்பிரமணிய சாமி ருத்ராட்ச மாலையுடனும் கையில் கமண்டலமும் கொண்டு தரிசனம் தருகிறார். இடப்புறமும் வலப்புறமும் வள்ளி, தெய்வானை தேவியர்கள் தனித்தனி சந்நிதிகள் கொண்டுள்ளனர். அனந்த சுப்பிரமணியர் என்கிற நாக சுப்பிரமணியரின் உலா திருமேனி இத்தலத்தின் சிறப்பு மூர்த்தமாகும். மேலும் இவரது வலக்கரம் அபயமாகவும் இடக்கரம் ஊறு முத்திரையும் கொண்ட எழில் தோற்றத்துடன் உள்ளது. நாக சுப்பிரமணியரின் திருமேனிக்கு 5 தலை நாகம் குடைப்பிடிப்பது போல் நின்றுள்ளதோடு வள்ளி தெய்வானை உலா திருமேனிகளுக்கு 3 தலை நாகம் குடைப்பிடிப்பது போலும் காட்சி தருகிறது. மேலும் சந்தான கணபதி திருவுருவமும் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கும் நடுவில் இக்கோயில் தாபிக்கப்பட்டுள்ளதால் இது சோமசகந்தரை பூர்த்தி செய்வது போல் அமைந்துள்ளது. மூலவர் முருகப்பெருமான் ஜபமாலை கமண்டலம் ஏந்தி படைப்பு கோலமூர்த்தியாக காட்சி தருகிறார். பிரம்மனுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாத போது அவனை குட்டி சிறையிலிட்டு பின்பு அவனுடைய தொழிலாகிய படைப்பு தொழிலை தான் மேற்கொண்ட திருக்கோல காட்சி. முருகப்பெருமானை கவனியாது அலட்சியம் செய்த பிரம்மனிடம் சண்டை செய்ய அவரிடமிருந்து உரிய பதில் வராததால் பிரம்மனை சிறை பிடிக்கிறார் முருகன். விடுவிக்க கோரி ஈசனின் கட்டளையை எடுத்துரைத்த நந்தி தேவனையும் திருப்பி அனுப்பிவிடுகிறார். இறைவன் நேரில் சென்று எடுத்துரைத்து பிரம்மனை விடுவிக்க செய்கிறார். தந்தையின் கட்டளையை மீறியதற்கு பிராயச்சித்தம் வேண்டி சிவலிங்கம் அமைத்து வழிபட்டார். அச்சிவலிங்கமே தேவசேனாதீஸ்வரர் என்பது மூலத்தில் அறியப்பட்டது.
பிரளய பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மார்க்கண்டேய முனிவர் திருமாலைக் கண்டு உலகத்து பொருட்கள் எல்லாம் எங்கே போயின என வினவ, எனது வயிற்றுக்குள் அடக்கம் என்று கூறிய திருமாலை இகழ்ந்தார் முனிவர். இதனால் மனம் வருந்திய திருமால் பிலாகாசத்து அன்னையை வழிபட்டு பின்னர் இங்கு வந்து ஈசன் அருகில் சந்நிதி கொண்டார். என்றும் அன்புடையன் ஆனதால் ஊருகும் உள்ளத்தான் எனும் திருநாமம் கொண்டார் என்பது இத்தல வரலாறாக உள்ளது. நீங்கள் இந்த காட்சிகளில் மற்றும் நுண்ணறிவுகளில் நீங்கள் அமைதியைக் கண்டால் கண்ணன் சோல்ஃபுல் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப்தன் மூலம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். உங்கள் ஆதரவு உங்களுக்கு மேலும் ஆத்மார்த்தமான உள்ளடக்கத்தை கொண்டு வருவதில் எங்கள் பயணத்தை தூண்டுகிறது. லைக் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். இது எளிமையானது. இந்த உலகம் நமக்கு உணர்த்தும் செயல் என்ன என்று மேலும் என்னவென்று யூகிக்கலாமா? ஒரு புதிய ஆத்மார்த்தமான சாகசம் நாளை மாலை 6 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு நினைவூட்டலை அமைக்கவும், இதை தொடர்வோம், ஒன்றாக பயணம் செய்வோம். இந்த அமைதியான ஆய்வில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நாளை மாலை 6 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் உள்ளங்கள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் செய்யவும். மேலும் மேலும் ஆன்ம அனுபவங்களை பெற காத்திருங்கள். கவனமாக இருங்கள் அழகான அன்பான உள்ளங்களே.